வீட்டுக்குள்ள நம்பி வேலைக்கு வச்ச ஓனரை ஏமாத்தி 45 சவரன் நகைகளை கொள்ளையடிச்சிருக்கிறாரு இங்க ஒரு நேபாள பணியாளர். கோடீஸ்வர கனவு கண்டவரின் நாடகம் அம்பலமானது எப்படி? 2022ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் ஆடிட்டர் ஸ்ரீகாந்தும் அவரது மனைவி அனுராதாவும் நகை பணத்திற்காக கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தை இன்னும் யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஓனரிடம் நிறைய நகை பணம் இருப்பதை அறிந்த நேபாளத்தைச் சேர்ந்த கார் டிரைவர் கிருஷ்ணா கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த பயங்கரத்தை செய்ததுதான் பகீர் கிளப்பும் ட்விஸ்ட். அன்று முதல் நேபாள ஊழியர்கள் மீது ஒருவித அச்சம் ஓனர்களின் மத்தியில் தொற்றிக் கொண்டது. அந்த பயத்தை உறுதி செய்யும் விதமாக 3 வருடங்கள் கழித்து தற்போது மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை தீநகர் தெற்கு போக்ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்குமார் ஐஸ் ஃபேக்டரி வைத்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகிவிட்டது. கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக மனைவியை பிரிந்து தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். மோகன்குமார் வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம். அப்படித்தான் கடந்த 2ஆம் தேதியன்று வீட்டை பூட்டிவிட்டு ஆந்திராவுக்கு சென்று இருக்கிறார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பின்கதவு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த 45 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரொக்க பணம் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ந்திருக்கிறார். உடனே மோகன்குமார் இதுகுறித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வீட்டில் வேலை பார்த்த நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் என்பவர் மீது சந்தேகம் உள்ளதா என மோகன்குமாரிடம் போலீசார் கேட்டபோது அவர் நம்பிக்கையான நபர் என அடித்து சொல்லியிருக்கிறார். பின்னர் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆட்டோவில் வந்த 4 பேர் உரிமையாக மோகன்குமாரின் வீட்டிற்கு சென்று நகைகளை திருடிக் கொண்டு தப்பி செல்வது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர்களின் சாயல் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் போல் இருந்திருக்கிறது. இதனால் சந்தேக பார்வை மோகன்குமாரின் வீட்டில் பணியாற்றிய பிரகாஷ் சிங்கின் மீது திரும்பி இருக்கிறது. உடனே பிரகாஷ் சிங்கின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்ததில் கடந்த சில நாட்களாக சந்தேகத்திற்கிடமான நபர்களுடன் அவர் பேசியதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்த கணமே பிரகாஷை பிடித்து சிறப்பாக விசாரித்ததில் நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு ஓனரின் வீட்டில் கைவரிசை காட்டியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் கடந்த 8 மாதங்களாக மோகன்குமார் வீட்டில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். ஓனர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் வைத்திருப்பதை அறிந்து கொண்டிருக்கிறார். இதனால் அந்த நகைகளை கொள்ளையடித்து நேபாளத்தில் செட்டில் ஆகிவிடலாம் என்ற குரூர யோசனை பிரகாஷிற்கு வந்திருக்கிறது. மோகன்குமார் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாலும் அடிக்கடி வெளியூர் செல்வதாலும் வீட்டில் ஆளில்லாத நேரத்தில் கொள்ளையை அரங்கேற்ற திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி தனது கூட்டாளிகளான நேபாளத்தைச் சேர்ந்த பசந்த், விஷ்ணு சிங், சுரேஷாய் ஆகிய 3வரையும் சென்னைக்கு வரவழைத்திருக்கிறார். இதில் பசந்த் பெங்களூருவில் டிரைவராக வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று மோகன்குமார் ஆந்திராவுக்கு சென்றதை அடுத்து கூட்டாளிகளுடன் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்திருக்கிறார் பிரகாஷ். பீரோவை திறந்து பார்த்தபோது வெறும் 45 சவரன் மட்டுமே நகை இருந்திருக்கிறது. இதனால் ஏமாந்து போன பிரகாஷ் கிடைத்தவரை லாபம் என 45 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், 1 லட்சம் ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கிறார். நண்பர்களிடம் பணத்தை கொடுத்து நேபாளத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு கோடீஸ்வர கனவில் மிதந்திருக்கிறார் பிரகாஷ் சிங். ஆனால் போலீசில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் அவரின் கனவை சுக்குநூறாக்கி இருக்கிறது. பிரகாஷ் சிங்கை வைத்தே அவரது கூட்டாளிகளை போலீசார் பிடிக்க நினைத்திருக்கிறார்கள். டெலிகிராம் மூலம் நேபாளத்தில் பதுங்கியிருந்த கூட்டாளிகளை தொடர்பு கொண்ட பிரகாஷ் சிங் மற்றொரு இடத்தில் கொள்ளையடிக்கலாம் என அவர்களை சென்னைக்கு வரவழைத்திருக்கிறார். உடனே போலீசார் அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். கொள்ளையர்களிடமிருந்து 19 சவரன் நகையை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள்.
நல் வாய்ப்பாக கொள்ளை நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன் மோகன்குமார் 400 சவரன் நகையை பாதுகாப்பு கருதி வங்கி லாக்கரில் வைத்ததால் நகை தப்பித்திருக்கிறது. நம்பி வேலைக்கு வைத்த ஓனர் அசந்த நேரத்தில் நகையை ஆட்டையை போட்டு விபூதியடித்த நேபாள வாலிபரால் தீநகர் பகுதியே திகிலடைந்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.